12 நீண்ட ஆண்டுகளாக வேதனை, ஒரு நொடியில் மாற்றம். எப்படி நடந்தது? 12 நீண்ட ஆண்டுகளாக ஒரு பெண் இடைவிடாத இரத்தப் போக்கினால் அவதிப்பட்டாள். அவள் பல மருத்துவர்களிடம் சென்றாள். தன்னிடம் இருந்த அனைத்தையும் செலவழித்தாள். ஆனாலும் எதுவும் உதவவில்லை. உண்மையில் அவள் நிலை இன்னும் மோசமானது. அவள் சோர்வாக இருந்தாள், பலவீனமாக இருந்தாள், மேலும் சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டவளாகவும் இருந்தாள். ஆனால் ஒரு நாள் இயேசு கூட்டத்தின் வழியாகச் சென்று கொண்டிருக்கிறார் என்று அவள் கேள்விப்பட்டாள். தன் இதயத்தின் ஆழத்தில் அவள் நம்பினாள். நான் அவருடைய ஆடையை தொட்டால் மட்டும் போதும், நான் குணமடைவேன். எனவே அவள் கூட்டத்தின் ஊடாக அமைதியாகவும் மிகுந்த மனவேதனையுடனும் முன்னேறிச் சென்று தன் கையை நீட்டி இயேசுவின் ஆடையின் விளிம்பை தொட்ட அந்த நொடியில் அவளுடைய உடல் உடனடியாக குணமடைந்தது. உடனே இயேசு நின்று, "என்னை தொட்டது யார்?" என்று கேட்டார். அவரைச் சுற்றி இவ்வளவு மக்கள் இருந்ததால் சீடர்கள் குழப்பமடைந்தனர். ஆனால் இயேசுவுக்கு தெரியும், அவரிடமிருந்து வல்லமை புறப்பட்டிருந்தது. அந்தப் பெண் பயத்தால் நடுங்கியபடி முன்னே வந்து அவரிடம் எல்லாவற்றையும் சொன்னாள். இயேசு அவளை அன்புடன் பார்த்து, "மகளே, உன் விசுவாசம் உன்னை குணப்படுத்தியுள்ளது. சமாதானத்துடன் போ" என்றார். அவள் இயேசுவை விசுவாசித்தாள். இயேசுவால் என்னை குணப்படுத்த முடியும் என்று தன் உள்ளத்தில் விசுவாசித்தாள். அவளுடைய விசுவாசத்தின்படி அவளுக்கு சுகம் கிடைத்தது. இயேசுவை நீங்களும் விசுவாசித்தால் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கும்.